சமீபத்தில் விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலைக்கு கட்ட விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சை ஏற்படுத்துச்சு. இப்போ விக்னேஷ் சிவன் அந்த சர்ச்சைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. விக்னேஷ் சிவன் சினிமாவை தாண்டி பல பிசினஸும் பண்ணிட்டு வராரு. சமீபத்தில் அது டிவைன் ஃபுட்ஸ், டிக்கெட் 9, ஃபெமினைன், 9 ஸ்கின் கேர் போன்ற பிசினஸை நடிகை நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் லாஸ்ட் வீக் சந்திச்சிருந்தாரு. அப்போதான் பாண்டிச்சேரி பீச் ரோட்ல இருக்க சீகல்ஸ் ஹோட்டல் எடுத்து நடத்த விரும்புவதா அனுமதி கேட்டதாகவும், அதுக்கு அமைச்சர் அது சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஹோட்டல் அப்படிங்கறதால தனியாருக்கு கொடுக்க முடியாதுன்னு, அதுல 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் அது லாபகரமா நடத்திட்டு வராங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு விக்னேஷ் சிவன் ஒப்பந்த அடிப்படையில ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னும், அது கூட பாண்டிச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில பெரிய அளவிலான இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதா தகவல் வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்துச்சு. பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் இதை பத்தி பேசும்போது, திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் அயல் நாடுகளில் நடக்கும் இசை நிகழ்ச்சி மாதிரி பாண்டிச்சேரியிலும் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அனுமதி கேட்டுதான் வந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவி மீம்ஸ் அண்ட் ட்ரால் கண்டென்ட்டாக மாறுச்சு. இப்போ விக்னேஷ் சிவன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த சர்ச்சைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதில் அரசு சொத்தை நான் வாங்க முயன்றதா சமூக வலைதள பக்கங்களில் ஒரு செய்தி பரவிட்டு வருது. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். புதுச்சேரி ஏர்போர்ட்டை பார்த்துட்டு அங்கே படப்பிடிப்பு நடத்த அனுமதி கேட்கவே நான் பாண்டிச்சேரிக்கு போனேன். அங்கு மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரையும் சுற்றுலாத்துறை அமைச்சரையும் நான் மீட் பண்ணியிருந்தேன். எதிர்பாராத விதமாக லோக்கல் மேனேஜர் ஒருவர் அவருக்காக ஏதோ ஒரு விஷயம் தொடர்பாக விசாரிச்சுட்டு இருந்தாரு. இப்போ அந்த தகவல் தவறுதலாக என் கூட சேர்த்து சொல்லப்பட்டுட்டு வருது. சமூக வலைதள பக்கங்களை ஷேர் பண்ற மீம்ஸ் நகைச்சுவாக தான் இருக்கு. அது எனக்கு உத்வேகமாகவும் இருக்கு. ஆனா அது எல்லாம் தேவையற்றது. இந்த தகவலை தெளிவுபடுத்த விரும்புறேன் அப்படின்னு இந்த சர்ச்சைக்கு விளக்கம் கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு விக்னேஷ் சிவன்.